இந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றியுமே பாருங்க எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வீரபாண்டிங்க. இந்த இடத்துல நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் காங்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்லை பயோடேங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த டேங்கை சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி, உங்களுக்கே தெரியும். வேப்ப மரத்தோட வேர்களாக இருந்தாலும் சரி, தென்னை மரத்தோட வேர்களாக இருந்தாலும் சரி, ஆழம் போகாமல் நீளமாக வளரக்கூடியவே இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி வேர்கள் வந்துச்சுன்னா அந்த டேங்கை கண்டிப்பாக துளையிட்டுருங்க. உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வரும்போது பக்கத்துலேயே போரோ கிணறு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட தான் கலக்கும் இல்லைங்களா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளேயே முழுவதுமாக சுத்தமாயிருங்க. வெளியே வர தண்ணீரும் சுத்திகரிச்சு தான் வெளியே வரும். அந்த தண்ணியை நீங்கள் கார்டன்லேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. பூமிக்கு கீழே இந்த தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல இருக்குது. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் கூட பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக அந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிறதுனால நீங்கள் வாழ்நாள் முழுதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த கஸ்டமர் நாங்கள் ஃபியூச்சரில் அதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல வீடு கட்ட போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. தாராளமாக பண்ணலாங்க. இந்த டேங்கை 30 வருஷம் கழிச்சு கூட வேற இடத்துல எடுத்து ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்குறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, எடுக்கும் போதே உடஞ்சிரும் இல்லைங்களா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை அந்த அளவுக்கு குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்கறதுனால தான் எடுத்தீங்கனாலும் சரி, ரீஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி ஒன்றுமே ஆகாதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மட்டும் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.